வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி ஃபலூடா தான் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஸ்கூல் லீவு விட்டுருப்பாங்க, எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க, ஏதாவது பண்ணி கொடு கூலா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இல்லாட்டா ஐஸ்கிரீம் ஷாப் கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு நாள் ஃபலூடா வந்து வீட்லேயே பண்ணலாம். ஆக்சுவலாக இட் ஒர்க்ஸ் அவுட் சீப்பர். ஏன்னா நீங்கள் வந்து வாங்கி பண்ணினீங்கன்னா குடும்பத்தோடு சேர்ந்து அத்தனை பேருமே சேர்ந்து சாப்பிட்டுடலாம். வெளியில் போய் சாப்பிட்டோன்னா நிறைய காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் கூட்டிகிட்டு போகிறது ஓகே, பட் ஆனால் நீங்கள் வந்து ஃபலூடா ரெசிபி வீட்லேயே பண்ணலாம். இந்த ஃபலூடா ரெசிபி வந்து ஆக்சுவலாக இரானியன் டெசர்ட்டு, பெர்ஷியாவில் ஆரிஜினேட் ஆச்சு. இந்தியாவுக்கு எப்படி வந்ததுன்னா மொகுல்ஸ் நம்மள ரூல் பண்ணாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து அது இந்தியாவுக்கு வந்தது. ஸோ இன்னைக்கு அந்த ரெசிபி தான் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. சியா சீட்ஸை நம்ம 30 to 1 ஹவருக்கு ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம், தண்ணியில் சோக் பண்ணி. வானொலி ஆன் பண்ணிக்க போகிறோம், தண்ணி கொதிக்க விட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வேர்மிசிலியை ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் கொதிக்க வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம மில்கில் இந்த ரோஸ் சிரப்பை 2 டீஸ்பூன் போட்டு கலந்துக்கிறோம். நான் இந்த பிராண்ட் வாங்கியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் பக்கத்தில் என்ன ஸ்டோர் ரோஸ் மில்க் இருந்தாலும் அதை வாங்கிக்கோங்க. அப்புறம் இன்னொரு டம்ளரில் நம்ம லேயராக பண்ண போகிறோம் ஃபலூடாக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ் சிரப்பை ஊற்றிக்கிறோம். சியா சீட்ஸ் ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து 30 to 1 ஹவர் ஊற வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு லேயரில் அடுத்த லேயர் ஃபஸ்ட்டு ரோஸ் சிரப், அடுத்த லேயர் வந்து சியா சீட்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம வேர்மிசிலி வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சுகர் சிரப்பில், அதையும் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கலந்து வச்ச ரோஸ் மில்கை ஆட் பண்ணிக்க போகிறோம். சுகர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே நான் குக்கீஸ் அண்ட் க்ரீம் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம நட்ஸ் வந்து ஆல்மண்ட்ஸு, ரீசின்ஸு நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம ஜாமை வந்து மேலே அப்படி ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே குக்கீஸை மேலே அப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுடுங்க. ஃபலூடா ரெடி.